வணக்கம் நண்பர்களே, இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஒரு பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய டாட்டரோட பர்த்டே அன்றைக்கி என்னென்ன பண்ணோம், எங்கே போயிருந்தோம், எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோன்றதை பார்க்கலாம். பர்த்டேக்கு முதல் நாளே அவங்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களுக்கு குலோப் ஜாம்னா கொஞ்சம் பிடிக்கும். அதனால் அது ஆசீர்வாத் குலோப் ஜாம் பேக்கெட் ஒன்று வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் மைசூர் பாக்குனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சமாக கடலை மாவு வாங்கி அதை அரைச்சி மாவு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மைசூர் பாக் பண்ண ஆரம்பித்தேன். மோஸ்ட்லி தீபாவளி டைமில் ஸ்வீட்ஸ் பண்ணுறது தான், மற்ற நேரம் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பிள்ளைங்க கேட்கும்போது அப்பப்போ செஞ்சு கொடுக்குறது. அன்றைக்கி மைசூர் பாக்கு ரொம்பவே நல்லா வந்துச்சு. அவங்க கேட்ட மாதிரி அதே கன்சிஸ்டன்சியில் அவங்களுக்கு கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் பிடிக்கும், சாஃப்டாக இருந்தால் பிடிக்காது. அதே மாதிரி முறுமுறுன்னு நல்லா நெய், பாதி எண்ணெய் பாதி நெய் போட்டு பண்ணியிருந்தேன். நான் இது உங்களுக்கு தனி விலாகாக அப்புறமா தீபாவளி டைமில் எடுத்து போடுறேன் பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சுகர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸ்வீட்ஸ் நமக்கு கரெக்டாக அமைஞ்சாலே அந்த இயர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி எனக்கு 2 ஸ்வீட்ஸுமே சொதப்பாமல் கரெக்டாக வந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் நான். மறுநாள் காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அவங்களுக்கு காஃபி கொண்டே கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். இட்லி, வடை, சட்னி, சாம்பார், அப்புறம் மொதல் நாள் பண்ண அந்த ஸ்வீட் இருந்துச்சு இல்லையா, குலோப் ஜாமுன், அதை வச்சு அவங்களுக்கு கொடுத்தேன். அன்றைக்கி லீவ் போட்டிருந்தாங்க. அதனால் வீட்டில் இருந்தனால கொஞ்சம் நிதானமாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பூஜை வேலைக்கு போயிட்டு நான் சாமி ரூம் க்ளீன் பண்ணி சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி பூஜையும் பண்ணியாச்சு. பிள்ளைங்க பிறந்த நாள்னா அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுவேன் நான். லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மெனு இதாங்க: கோவக்காய் பொரியல், கேரட், பீன்ஸ், கேபேஜெலாம் போட்டு ஒரு பொரியல், அப்புறம் பருப்பு, ரசம், அப்பளம், அப்புறம் முத நாள் வச்ச ஸ்வீட்டு. லஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவும் வந்துடுச்சு. சாக்கோ செஃப்பில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா சாக்லேட் லோடட் ஒரு கேக் ஒன்று. அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி பாப்பா அவங்க அம்மாக்காக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா, அதுவும் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் கேக் வெட்டினாங்க. பெற்றவங்களுக்கு அவங்க குழந்தை எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, என்ன பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த பர்த்டேன்னு வரும்போது நம்ம கண்ணுக்கு அது ஒன்றும் குழந்தைங்களாகவே தெரியுது. என் டாட்டரும் கிராண்ட் டாட்டரும் சேர்ந்து கேக் வெட்டினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் சன்னில் வேறு ஊரில் இருக்கிறாங்க, அங்கே படிச்சுட்ருக்காங்க. அவங்களும் ஒரு கேக் வாங்கி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் லேட்டில் வந்துச்சு. அப்புறம் கேக்லாம் வெட்டினதுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்புனோம். கபாலீஸ்வர் கோயிலில் போய் சாமி பார்த்துட்டு ஒரு தரிசனம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோயில் ரொம்ப கூட்டம் கிடையாது. அதனால் அமைதியாக நல்லபடியாக ஒரு தரிசனம் முடிச்சுட்டு அப்புறமா கையேந்தி பவனில் போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அண்ணா நகரில் இருக்க கார்த்திக் டிஃபன் சென்டரில் போய் ஒரு கீ பொடி தோசையும், அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ்னால் பிடிக்கும், அதனால் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸும் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தான் எங்களோட செலிப்ரேஷன் அன்றைக்கி போச்சுங்க. இந்த வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.